இல்ல நான் உனக்கு கேட்கிறேன், என்னதான் நீங்க ஃபீல்டுல இல்லனாலும் சரி, என்னதான் உங்க படம் வரலனாலும் சரி, இந்த மனசுல இவரை தவிர எங்களால வேற யாருமே வைக்க முடியாது அப்படின்றதுதான்ப்பா நம்ம தல அஜித் அவர்கள். என்னதான் சரி நீங்க கார் ரேஸுக்கு போனாலும் சரி, அங்கிருந்து எங்களுக்கு காரி துப்பினாலும் சரி, நாங்க உங்க ஃபேன்ஸா தான் இருப்போம், வேற யார் ஃபேன்ஸாவும் இருக்க மாட்டோம். நீங்க திட்டுங்க, மிரட்டுங்க, கை காட்டுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னாங்க. சரி நீங்க ஒரு செல்ஃபிலாம் கேட்டீங்க, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஒரு இடத்துல போய் செல்ஃபி கொடுத்துருக்காரு. ஆனா சில பேருக்கு கொடுத்துருக்காரு, சில பேர் கொடுக்க மாட்டேன்னு. ஏன்னா அவரே ஒரு ஷார்ட் டெம்பர். அவர் எப்போ மூடு நல்லா இருக்கும், எப்போ புஷ்ன்னு எரிவாருன்னு யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு அந்த மாதிரி மனுஷங்கிட்ட போயிட்டு இந்த வேலை சித்ராங்கி வேலை செய்யலாமா நீங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா குஷ்டு வந்துக்கிறாங்க, ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னால் இந்த ஃபேன்ஸ்க்கு கொடுக்க முடியாது. ஐயா தலைவா, இனியும் உங்களோட ஃபேன்ஸா இருக்கவங்க முக்காவாசி பேர் எனக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்களாம் குடிக்காம வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதை கொஞ்சம் தமிழ்லயும் நீங்க சொல்லிதான் நல்லா இருந்திருக்கும். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம தலை வந்து இதை மாதிரி குடிக்காதீங்க, நீங்க குடிக்கிறவங்க என் ஃபேன்ஸா இருக்க முடியாது, ஸோ உங்களுக்கு நான் போட்டோ தர மாட்டேன், நன்றி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார். அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டாங்க. எத்தனை படம் நீ ப்ரீ ரிலீஸ் போட்டாலும் சரி, நாங்கள் உங்களை இப்படிதான் கொண்டாடுவோம். நீ என்ன சொன்னாலும் சரி, நீ வந்து நீங்க அம்மா அப்பா மதின்னு சொன்னாலும் சரி, நீ கடவுளை பாருன்னு சொன்னாலும் சரி, நீ என்னை வந்து கடவுளை பார்க்காதன்னு சொன்னாலும் சரி, நாங்க இப்படிதான் இருப்போம்னு சொல்லி ப்ரீ ரிலீஸ் மங்காத்தாவை சும்மா தட்ட கூடலான்னு எத்தனை கிலோ கேக்கு தெரியுமா, 25 கிலோ கேக்கை வெட்டி பயங்கரமா நம்ம தலை அஜித்தோட ஃபேன்ஸ் செம்மையா தரமா கொண்டாடி இருக்காங்க. நன்றி தலை.